Hi students, welcome to BIMI Max, 10th Standard Max, 4th Chapter Geometry, Exercise 4.4 6th sum பார்க்கலாம். In figure, O is the center of the circle with radius 5 cm. இது circle, இதில் radius வந்து இது 5 cm. இது 5 cm னா இதுவும் radius தான், இதுவும் 5 cm. இந்த circle-லேருந்து எங்கே radius போட்டாலும் அது வந்து 5 cm தான். அப்போ இங்கே இது வந்து 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ T is a point such that OT equal to 13 சென்டிமீட்டர். இப்போ Tங்கிறது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஓலேருந்து 13 சென்டிமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. ஸோ OT intersects the circle E. இந்த OT வந்து சர்க்கிளை வந்து இன்டர்செக்ட் பண்ணுற இடம் வந்து E. If AB is the tangent to the circle at E. இப்போ ABங்கிறது டேஞ்சன்ட்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஏபி. இப்போ இதோட லென்த் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்குறாங்க. இப்போ இது சர்க்கிள், இது சென்டர் பாயிண்ட் ஓ, இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது வந்து ரேடியஸ்னு கொடுத்துருக்குறாங்க 5 சென்டிமீட்டர். அப்போ இங்கே இது வந்து டீங்கிற பாயிண்ட்டு. அப்போ ஓடி வந்து 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது வந்து 5னா இந்த ரேடியஸும் 5 தான். அப்போ இங்கே டோட்டலாக இது 13. அப்போ இந்த ஓடி ஈக்குவல் டு ஓடி இஸ் 13 சென்டிமீட்டர். அப்போ இங்கே வந்து ஓஇ வந்து 5 சென்டிமீட்டர். அப்போ இந்த 13லேருந்து இந்த 5 மைனஸ் பண்ணோம்னா ஈடியோட வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போ 13 மைனஸ் 5 வந்து 8. அப்போ ஈடியோட வேல்யூ வந்து 8. இப்போ இந்த ட்ரையாங்கிள், இப்போ பெரிய ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். இங்கே இந்த ஓபிடி இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா இது ஹைபாட்டன்யூஸ், இது ரெண்டும் ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும். அப்போது இன் ட்ரையாங்கிள் ஓபிடி பை பித்தாகரஸ் தேரம் OT ஸ்கொயர், இது OT ஸ்கொயர் ஈக்குவல் டு OP ஸ்கொயர் ப்ளஸ் PT ஸ்கொயர். இப்போ இங்கே இது வந்து PT வந்து நம்மளுக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ OT ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு 13 கொடுத்துருக்குறாங்க. இதில் OE வந்து 5 சென்டிமீட்டர், OE ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இது ஏன்னா இங்கே வந்து OP ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ OE இஸ் அதுவும் 5 சென்டிமீட்டர், OE இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இப்போ ஓடி வந்து 13 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஈடிங்கிறது வந்து ஓடி மைனஸ் ஓஇ, ஓடி மைனஸ் ஓஇ. ஓடி வந்து 13 சென்டிமீட்டர், ஓஇ வந்து 5 சென்டிமீட்டர். அப்போ 13ல் 5 போச்சுன்னா 8 சென்டிமீட்டர். அப்போ ஈடி வந்து 8 சென்டிமீட்டர். இப்போது பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த பெரிய ட்ரையாங்கிள் இதில் ஓடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். அப்போ இங்கே ஓடி ஸ்கொயர் வந்து இது வந்து ஓடி வந்து 13. அப்போ இது 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி வந்து 5. ஓபி 5 அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது ஓபி ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியாதது தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பிடி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 13 ஸ்கொயர் வந்து 169, 5 ஸ்கொயர் வந்து 25 ப்ளஸ் இங்கே பிடி ஸ்கொயர். அப்போ இங்கே பிடி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 25 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 169 மைனஸ் 25. 165ல் 25 போச்சுன்னா 144. அப்போ பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. அப்போ பிடி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 144. அப்போ இதுக்கு 144க்கு ரூட் வந்து 12. அப்போ பிடி ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். இப்போ பிடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஃபுல்லாக டோட்டலாக இங்கே பியிலேருந்து டி வந்து பிடி வந்து 12 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா ஏஇடி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதில் வந்து இடி வந்து நம்மளுக்கு 8 சென்டிமீட்டர்னு தெரியும். இப்போ அதே மாதிரி நம்ம பித்தாகரஸ் தேரம் எடுத்தோம்னா இங்கே இது ஹைபாட்டன்யூஸ், இது ரெண்டும் ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும். அப்போ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர். இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர், இது ஹைபாட்டன்யூஸ் ஏடி ஸ்கொயர். இப்போ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர். இன் ட்ரையாங்கிள் ஏஇடி அந்த சின்ன ட்ரையாங்கிள் அந்த இடி வந்து நம்ம 8 சென்டிமீட்டர் நம்மளுக்கு தெரியும். இடி வந்து 13 மைனஸ் 5 வந்து 8 சென்டிமீட்டர். இப்போது பித்தாகரஸ் தேரம் படி இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இதுதான் ட்ரையாங்கிள். இது ஏ, இது இ, இது டி. இப்போ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர். இப்போ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர். ஏடி ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு ஏடி வந்து நம்மளுக்கு தெரியும்.
12 ஸ்கொயர்னு அது வந்து 12 ஸ்கொயர். அப்போ இது வந்து ஏஇ ஸ்கொயர் வந்து நமக்கு தெரியாது, ப்ளஸ் இங்கே இடி ஸ்கொயர், இது வந்து 8 ஸ்கொயர். இப்போ ஏடி ஸ்கொயர் வந்து எவ்வளவுன்னா, இப்போ இங்கே டோட்டலாக நம்ம பிடி வந்து 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். பிடி 12 சென்டிமீட்டர்னு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். பிடி வந்து 12. இப்போ இது வந்து 12. அப்போ ஏடி வந்து நமக்கு இதுவும் தெரியாது, இது எக்ஸு. அப்போ இது வந்து எவ்வளோ இருக்கும், 12லேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணோம்னா இந்த ஏடி தெரிஞ்சிடும். அப்போ இந்த ஏடிங்கிறது 12 மைனஸ் எக்ஸு. இப்போ இது வந்து தெரியாது, இது எக்ஸு, இது பிடி ஃபுல்லாக தெரியும் 12. அப்போ இங்கே இந்த 12லேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணோம்னா இந்த ஏடி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ இது 12 மைனஸ் எக்ஸ், இதுவும் தெரியாது. டோட்டலாக நமக்கு 12 மட்டும்தான் தெரியும். அப்போ 12லேருந்து இந்த எக்ஸ் மைனஸ் பண்ணோம்னா அது வந்து ஏடி. இப்போ 12 மைனஸ் எக்ஸு. அப்போ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர். இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர். இப்போ ஏடி ஸ்கொயருங்க வந்து நமக்கு 12 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போ ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் தெரியாது, ப்ளஸ் இடி ஸ்கொயர் வந்து 8 ஸ்கொயர். இது வந்து ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இது ஏ ஸ்கொயர்னால் 12 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ வந்து 12 இன்ட்டு பி வந்து எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ஏஇ ஸ்கொயர் வந்து அப்படியே வச்சுக்கிறோம், ப்ளஸ் இங்கே இடி ஸ்கொயர் வந்து 8 ஸ்கொயர், 8 ஸ்கொயர் வந்து 64. இப்போ 12 ஸ்கொயர் வந்து 144 மைனஸ் இது 2 இன்ட்டு 12 24, 24 இன்ட்டு எக்ஸ் 24x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ஏஇ ஸ்கொயர் தான் நம்மளுக்கு தெரியாது, அதுவும் எக்ஸ்னு தான் வச்சுருக்குறோம். இந்த ஏஇ இது வந்து தெரியாது, நம்ம இதையும் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து இதையே எக்ஸ் ஸ்கொயர் ஏஇ ஸ்கொயருக்கு பதில் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 64ன்னு போட்டுக்கலாம். இந்த 64 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இப்போ 144 மைனஸ் இந்த 24x ஈக்குவல் டு இங்கே 64. இப்போ இங்கே மைனஸ் 24x ஈக்குவல் டு இங்கே இந்த 64 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே இந்த 144 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் 144 ஆயிரும். இது 144லேருந்து 64 மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் 80. இங்கே மைனஸ் 24x ஈக்குவல் டு மைனஸ் 18 வந்துடும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 80/24. இப்போ 80 வந்து கேன்சல், 4th டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 10 4s 80, இது 3 4s 3 8s 24, இது 10 8s 80. இப்போ 8th டேபிளில் இது கேன்சல் பண்ணணும். 8th டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 10 8s 80, 8 3s 24. இப்போ 10/3 எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக டோட்டலாக இந்த ஏபியோட இது ஃபுல்லாக இதோட வேல்யூ வேணும். இப்போ இது வந்து 10/3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இன்னொரு 10/3 வேணும். அப்போ 10/3 இருந்ததுனா தான் ஏபியோட வேல்யூ தெரியும். அப்போ ஏபி ஈக்குவல் டு இங்கே 2 இன்ட்டு ஏஇ, 2 இன்ட்டு ஏஇ வந்து 10/3. இப்போ 2 இன்ட்டு 10 வந்து 20, 20/3 சென்டிமீட்டர். இப்போ ஏபியோட வேல்யூ வந்து 20/3 சென்டிமீட்டர். இதே வந்து இப்படி வேணாலும் போடலாம் பாருங்கள், இந்த மாதிரியும் போடலாம். இப்போ இது ட்ரையாங்கிள், நம்ம இந்த ஃபிகரில் இந்த பெரிய ட்ரையாங்கிள், அடுத்து இந்த சின்ன ட்ரையாங்கிள்னு எடுத்துருக்குறோம். இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளுக்குமே இது இந்த ஆங்கிள் வந்து காமனாக இருக்குது. அதே மாதிரி இங்கே இதுவும் 90 டிகிரியாக இருக்குது, இங்கே இதுவும் இந்த ஆங்கிளும் பியும் 90 டிகிரி இருக்குது, இயும் வந்து 90 டிகிரியாக இருக்குது. அப்போ இது ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இந்த பாருங்கள், இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதில் இது காமன் ஆங்கிளாக இருக்குது இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கும் சின்ன ட்ரையாங்கிளுக்கும். அதே மாதிரி இது வந்து ஆங்கிள் இயும் 90 டிகிரி, அதே மாதிரி ஆங்கிள் பியும் 90 டிகிரி. அப்போ ஆங்கிள்ஸ் எல்லாம் ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே ஆங்கிள்ஸ் இருக்குது, அதனால் ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். அப்போ ட்ரையாங்கிள் ஓபிடி, இங்கே ஓபிடி இந்த பெரிய ட்ரையாங்கிள், அண்ட் இங்கே ஏஇடி இந்த குட்டி ட்ரையாங்கிள், ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இதில் வந்து இயும் 90 டிகிரி, பியும் இங்கே சென்ட்ரலில் இருக்கிற ஆங்கிள் இது பி, டிபிஓனா இங்கே டி
PO. இதில் P வந்து 90 டிகிரி. அதே மாதிரி AETன்னு எடுத்தோம்னா இதில் E வந்து 90 டிகிரி. ஸோ இது ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். பை AE சிமிலாரிட்டி இங்கே ட்ரையாங்கிள் OPT இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் AET. இங்கே OPT இந்த AET ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். அப்போ OP பை AE ஈக்குவல் டு PT பை ET ஈக்குவல் டு OT பை AT. இப்போ OP வந்து இப்போ நம்மளுக்கு இது வேண்டியதில்லை, இங்கே நம்மளுக்கு AE தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே OP பை AE ஈக்குவல் டு PT பை ETன்னு இது ரெண்டை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா OP வந்து 5 பை AE ஈக்குவல் டு இங்கே PT வந்து 12, ET வந்து 8. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இது 8 5 சார் 40. இப்போ நம்மளுக்கு இது வேண்டியதில்லை, இது மட்டும் இருந்தால் போதும். 8 5 சார் 40 ஈக்குவல் டு 12 இன்ட்டு AE. அப்போ AE ஈக்குவல் டு இங்கே இந்த 12 கீழே வந்துடும். இப்போ 40 பை 12. இப்போ இது வந்து ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 10 4 சார் 40, 3 4 சார் 12. அப்போ AE ஈக்குவல் டு 10 பை 3. இப்போ நம்மளுக்கு AB வந்து 2 இங்கே இது நம்மளுக்கு இந்த AB தான் வேணும். அப்போ இங்கே ஒன்று வந்து 10 பை 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது வேணும்னா இன்னொரு 10 பை 3 ஆட் பண்ணோம். அப்போ 2 இன்ட்டு 10 பை 3 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10 வந்து 20 பை 3 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான சம் தான். ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் கண்டுபிடிக்கணும். நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.